இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி போட்டீங்கன்னா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்கே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலன்னா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியர் அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டே என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி பிடிடா. இந்த பொறுப்பு அவர் கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓட வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்ட பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன் ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய் வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சா காது குத்தணுங்க. ஒட்டா அப்படிங்க வந்து காது குத்துறா. புடிங்க. அதுக்கே அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏறா. ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தாலும் கடிச்சு பகல்ல யாரே காது குத்துற? நில்லுறாங்க. மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காத. சொந்த பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு ஓடணும் தானே நீயே. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்சு கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டா அவன் உறவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா ஏக்கா வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சே. அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே நிக்க வச்ச பேசுறதா? கூப்பிடுமா. அவனை கூப்பிட மாட்டேன்டானா. பெத்த அப்பன் ஆத்தாள் கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணையா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிரிக்க? இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல. இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சுடு. எப்பா போயாம்பா அப்புறம் ஏன் பம்புறேன்? நான் ஏன் வெளியில போனோம்? சரி வாயா உள்ள வர்றேன். இது பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சொரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க. வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுற. நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு 8வது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளையா போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிற மாப்பிள்ள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரியா என்னையும் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்னை நாயோட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள்ள 2 அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள. அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு மாப்பிள்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா சில நேரத்துல கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கா ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு வச்சு ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா. கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார் இதையும் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார் இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க பல்லு போயிடும். உட்காந்துருக்குல்ல அது என்னது? கோழி. இது இல்லையப்பா சேவம் கடல்ல கோடு போட்டு சட்டை போட்டுருதுல அது. அதுவா அது சும்மா நம்ம போட்டு சுத்திட்டு இருக்கு. சினேகர்னா அல்ல கையே அது சிநேகிதக்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்து கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உன வைக்கிறியா? அதாயா உன்னை வீட்டுக்கு விரட்டி அடிக்கிறாங்க. மாப்பிள்ள வயிறார சோறு போட்டீங்க. அதே மாதிரி மனசார ஒரு காரியம் பண்ணணும். என்னவா? இந்த தடியன் கோயந்தனுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியை குத்தகை கூட்டேன். கோர்ட்டு நம்ம சைடு தீர்ப்பாயிருச்சு. ஆனா பூமியை திருப்பி தர மாட்டேங்க. கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. அதே என்கிட்ட இருக்குது. அப்ப போலீஸுக்கு போயிட வேண்டியதானே? அவன் ஆளுங்க சேச்சே எம்எல்ஏவா? இல்ல இவனுடைய பெரியம்மா புள்ளைய எம்எல்ஏவோட மச்சானோ மாமனோ வச்சிருக்கானாமா. அதுக்கு எந்த போட போட்டு சொல்றேன். ஆளுங்கட்சிக்கார மேலே கேஸ் போற அளவுக்கு ஆகி போச்சா? போய் கேஸ் போட்டு உள்ள வெளியூர்னு சொல்லி 2 நாள் ஸ்டேஷன் உட்கார வச்சிட்டேன். நான் செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தேன். கோர்ட் ஆர்டர் உங்ககிட்ட தானே இருக்குது. எத்தனை தடவை சொல்றது? இப்பதான் சொன்னேன் எங்கிட்ட தான் இருக்குது. அப்ப பஞ்சாயத்து கூட்டிட வேண்டியதான். வாங்க
மாணிக்க கவுண்டர் விஷயமா தான் உங்களை வர சொன்னோம். நீங்க இப்படி மொட்டையா சொன்னா எப்படிங்க புரியும்? இந்த பாருங்க, மாணிக்க கவுண்டர் நிலத்தை நீங்களும் குத்தகைக்கு எடுத்து 10-15 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு வர்றீங்க. இப்ப அவருடைய நிலத்தை கேட்டு கோர்ட் ஆர்டரோட வந்திருக்காரு. அவர் நிலத்தை அவருக்கு திருப்பி கொடுக்கறதான முறை. அப்படியே இது ஒரு பஞ்சாயத்து, இதுக்கு ஒரு தீர்ப்பு வேற. இந்த மாணிக்கம் ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் சரி, அந்த அந்த நிலத்தை திருப்பி கொடுக்க மாட்டியா? ஏயா சும்மா கருத பொட்ட காட்ட உழுது பயிராக்கி வச்சிருக்க, 10-12 வருஷம் ஆண்டு அனுபவிச்சிருக்க, இப்ப வந்து கடை திருப்பி கொடுத்துருவா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, அந்த நிலத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. ஒண்ணு சும்மா இல்ல, கரையத்துக்கு தான் அரை வேலையோ 4 வேலையோ போட்டு தர, ஒழுங்கா வாங்கிட்டு போச்சு. அதை விட்டுட்டு வெட்டி பயணம் சேர்ந்து மரத்தடியில பஞ்சாயத்து கிஞ்சாயத்து பேசிட்டு இருந்தீங்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சு போக்கத்தை பயணம் பஞ்சாயத்து பேச சொன்னால பஞ்சாயத்து என்ன முடியா? மாப்பிள, அவன் பாட்டுக்கு அல்ல கைகளோட வந்தா ஜீப்ல வந்து இறங்கினா கடை கடன் பேசினா கலக்கிட்டு ஜீப்ல ஏறி போயிட்டே இருக்கானே. நீ பாத்துட்டு சும்மா உட்காந்துருக்கிய. என்ன மாப்பிள பேசி சொத்தை வாங்கி தருவேன் உன்னை கூட்டு வந்தேன். நீ வந்து வேடிக்கை பார்த்ததும் கொட்டாய் வேற விட வாங்கி கொடு மாப்பிள. ஏமாமா அந்த கோர்ட் ஆர்டர் எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? எத்தனை தடவைப்பா சொல்றது, எங்கிட்ட தான் இருக்கு. ஓஹோ, அப்ப கோர்ட்ல சொல்லி கேட்கல, போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி கேட்கல, உள்ளூர் பஞ்சாயத்துல சொல்லி கேட்கல. வேற மாதிரி வேணா பேசி பார்க்கலாமா? மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்தா ஸ்பெஷல் காக்டெயில். இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தியேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதா எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? அத்தையா அவ்வளவு பயமாக்கு. பாப்பல,
என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். டேய், இன்னொரு இளஞ்சி பெட்டான். என்ன வரைகிற? என்னடி மறைக்கிற? என்னடி மறைக்கிற? பார், உன்னுடைய ஆணவ அயோக்கித்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதெல்லாம் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானே கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பா, எப்படிப்பட்ட மாப்பிளை சேட படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டேன் உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிள. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையாப்பா? சார் மிதிக்கலவா சார்? இவ்வளவு தெரியாது சார் உங்களுக்கு? ஆலா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமிரு 60 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை பேசுறேன். அப்பவே சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவனுக்கு ஒரு இளநீ போடணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சு, வந்திருக்க ரூல் இருந்தா கவனிக்க வேண்டாமா? வெடி போடு, போடாத கொண்டாடாங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள். அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? பாப்புலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான். பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள, ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எப்பா என்ன ஆள விடுக்குறா சாமி. டிரைவரே, வேகமா போப்பா. 9:10 முகூர்த்த நேரம். இப்படி போனா கல்யாணம் முடிஞ்சல போவ. என் குடும்பத்தை மாப்பிள்ளைக்கு நான் காட்ட வேண்டாமா? அவங்க வந்துட்டு போயிட்டானா? முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிட்டு ஒரு முக்கியமான வந்துட்டு இருக்காங்க. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏப்பா, அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வருதா இல்ல வேற கல்யாணத்துக்கு போயிடுச்சா? நீ இடமாத்தி கூட்டு வண்டியா? இதே கல்யாணத்துக்கு தானப்பா. நீ வேணா பாரு, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கும்முன்னு வந்து இறங்குவா. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. நாழி ஆயிட்டு. சர்வமங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்ததாதகே வரண்யே திரியம்பகே கட்டிமேள கட்டிமேள திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. மாப்பிள, சத்தியமா அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. அது வேற எங்கேயோ போயிடுச்சு. பாத்தி துபா போற நம்மள ஏமாத்தி கூட்டி விட்டா. நீ புறப்படு. வேண்டா வேண்டா வேண்டா. அம்மியா ஒத்தையப்பா, அத்தையா ஆடுறா சக்க. அதையே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க. அரசக்க அரசக்க அரசக்க
செகண்ட். இது இது என் பெரிய பொண்ணு சித்ரா. உன்னை தவிர உன் குடும்பத்துல எல்லாருமே பர்சனாலிட்டியா இருக்காங்கய்யா. எங்க அப்பா. வாங்க வாங்க வணக்கம்மா. தாலி கட்டியாச்சா? அம்மா அது வந்து ஏன் மாணிக்கம் பிள்ளை என்ன சொல்லி என்ன இந்த கல்யாணத்துக்கு அழைச்சிங்க? அம்மா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொன்னீங்க இல்ல? அப்புறம் எப்படி நான் வரதுக்கு முன்னாடியே தாலி கட்ட வச்சீங்க? நல்ல நேரம் போயிட போகுது, ராகு காலம் வந்துருமேன்னு ஐயர் தானே சொன்னாரு. அப்போ ராகு காலத்து மேல இருக்கிற பயம் இந்த தேவி ராஜலட்சுமி மேல இல்லாம போயிடுச்சு இல்லையா? அப்படியே ஒண்ணு இல்லம்மா. சரி, உங்க பேச்சை கேட்டு நான் ஒரு தாலியை செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கேனே, அதை திருப்பி எடுத்துன்னு போனா இந்த சபையில எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதனால கட்டின தாலியை கழட்ட சொல்லிட்டு இந்த தாலியை கட்ட சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்லை. இருந்தாலும் நான் கொண்டு வந்த தாலியை இன்னொரு தடவை கட்ட சொல்லுங்க. அம்மா ஆஹா ஆஹா பேஷா, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. என்னடா இந்த ஜாதகத்துல 2 தாலி தோஷம் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல வேளை அம்மாவே இன்னொரு தாலியும் கொண்டு வந்துட்டாங்க. கட்டலாம், இதுல ஒண்ணு தப்பே இல்லை. ஐயரே, அப்புறமா 2ஐயும் பிரிச்சு ஒரே நூறு கோத்துக்கலாம். கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம். ஆமா, நானும் கூட அத்தை ஏதோ ஏப்ப சாப்பைய நினைச்சிட்டு இருந்தேன். பார்ட்டி வில்லாதி வில்லியா இருக்கும் போல இருக்கு. அதனாலதானே மாப்பிள்ள உன்னை கொண்டு வந்து நான் இங்க இறக்கி இருக்கேன். எதுக்கு உதவாங்க இருக்கா? யோ சும்மாரியா. விடிய விடிய யோசனை பண்ணாலும் இது வில்லங்கமான கேஸ் தான். அந்த பொம்பளை பத்தி சாதாரணமா நினைக்காத. 2 தாலி கட்ட வச்ச ரவுடி பொம்பளை. நீ இந்த ஆள் பேச்ச கேட்டு வம்புல மாட்டிக்காத. இப்போ ஒண்ணு கட்டு போயில கடைசி பஸ்ஸ புடிச்சு வை. உடம்பு நோகாம ஊர் போய் சேர்ந்தலாம். மேல ஒரு அடி கூடாது. என்ன நீ அர்த்தமா பேசிட்டு? நான் எவ்வளவு முக்கியமான பிரச்சனை தீர்க்கறதுக்காக மாப்பிள்ளை ஊர்ல இருந்து கூட்டு வந்திருக்கேன். நீ கழட்டி கூட்டிட்டு போறலே இருக்கிறியா? போறத நான் மட்டும் போ. யோ, உன் பிரச்சனையா இருந்தா நீ அடி வாங்கியா? நாங்க ஏன் வாங்கணும்? ஆடமாம் சுடுமாம் சார், இதுக்கு போய் பயந்துட்டு 2 ஒன்று பாத்துடலாம். ஏமாமா, அத்தையை காட்டுனீங்க, மச்சினிச்சி காட்டுனீங்க, முக்கியமான பார்ட்டியை காட்டலையே. புரியுது. இதோ மை டாட்டர். மாப்பிள பாரு தேர்தான்னு. அப்ப ஜாடையா இருந்தா அடுத்த பஸ்ல ஏறிடுவோம். அம்மா ஜாடையா இருந்தா மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும். என்ன ரூட்டு? அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியுது. அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணாதான் முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கு ஒரு வேலையில பண்ணணும். துப்பாக்கூரா? அது என்ன? அது துப்பாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கண்ணாடி என்ன பாரு, துப்பாகர் தெரியாதா? ஐயா, ஐயோ, டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறது அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகோர். இது புழுகிறது. That is old fashion. டுபாகோர், டகாட்டி, சில்பான்ஸ். That is latest. என்ன மாப்ள? கரெக்ட் மாம்சே. அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்ள நீ பேசுற? அந்த மானங்கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குறேன்? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு. இதெல்லாம் பெத்ததா போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அதுக்கு மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜுக்கு ஏத்த அப்படிங்கிற பொட்டிக்கடையில போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சுட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது அரசக see my மாப்பிளை டேலண்ட் சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் பண்ணுமா? காலையில 5:30 வந்துருச்சு. திப்பு ஓடுவாள்ல ஜாக்கிங். நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சு, நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.